ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுத்தால் முழுக்க முழுக்க நம்மளுடைய டெடிகேஷன் மஸ்ட் பி தேர். ஒன்று நான் அந்த பக்கம் ஃபுல்லாக வேலைக்கு போய் இதை விட்டுறணும். மியூசிக் வந்து வெறும் ஹியரிங்க்கு வச்சுக்கணும். ஸோ அங்கேயும் செயல்பட்டு இங்கேயும் நடக்காத காரியம். அப்புறம் ரன்பேக்ஸில் போகும்போது சொன்னான், உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நீ வந்து மியூசிக் எடுத்துக்கணும். என்னுடைய எம்டி எனக்கு அட்வைஸ் பண்ணார், குஜராத்தி அவர். அப்புறம் தைரியமாக வேலையை ரிசைன் பண்ணேன். த டே ஐ ரிசைன் 1997 I quit my job. 1996. Till today I never regret why I left the job. ஆனால் whether I should have done music as a sideline. இன்னி வரைக்கும் அந்த ஒரு ஸ்டேட்டஸை கடவுள் எனக்கு கொடுக்கவே இல்லை. கீப் ஆன் பிஸி. நிறைய பாடல்கள் நிறைய ஆல்பம் பாடிட்டுருக்கேன். தென் கம்போசராக டேர்ன் பண்ணேன். அப்போ தான் எஸ்பிபி சாரோட நட்பு கிடச்சிது. அவர் வந்து என்னோடய இசையில் 1000 பாடல்கள் பாடினார், டிவோஷனல் சாங்ஸ். இன்றைக்கி லிவிங் லெஜண்ட் சுதா ரகுநாதன் அம்மா, நித்யஸ்ரீ மகாதேவன், ஆல்மோஸ்ட் ஆல் த ஜெயின்ட்ஸ் ஆஃப் மியூசிக் ஃபீல்டு எல்லார் கூடயும் நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டுருக்கேன், வேலை செஞ்சுட்டேன். ஸோ இதை விட என்ன நமக்கு கடவுள் நமக்கு கொடுக்கணும் சொல்லுங்கள். அதாவது பக்தியில் தான் இருக்கேன், நான் சினிமாவுக்கு போகவே இல்லை. சினிமாவுக்கு எனக்கு ஆசையும் இல்லை. ஏன்னா அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கான், இதை பண்ணுறதுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இதை ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன். எலிக்கு தலையாகிறத விட புலிக்கு வாழாகிறது பெட்டர்னு இதை சூஸ் பண்ணி இந்த லைனில் வந்துட்டேன்.